welcome to my channel Miniature Tharunikha. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா curd rice fritters. இப்போ வாங்க curd rice fritters எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். rice fritters க்கு தேவையான ingredientsலாம் பார்த்தறலாம். cooked rice, oil, bread crumbs, curd, red chilli, மோர் மிளகா, pickle. first ஒரு பவுல்ல கொஞ்சோண்டு cooked rice போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு curd. இப்போ நம்ம நல்லா mix பண்ணிடலாம். இப்போ cooked rice-யும் curd-ம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு நல்லா grind பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம grind பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு மிக்ஸில போட்டுக்கலாம். இப்போ நம்ம grind பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட கர்ட் ரைஸ் நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கர்ட் ரைஸ் நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் காயிட்டோம். இப்போ நம்ம கர்ட் ரைஸுக்கு தாளிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி கொஞ்சோண்டு, இந்த curd rice fritters மினியேச்சரில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் எவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக வரும் நம்ம பார்க்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம curd ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு மைதா எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி திக் பேட்டராக நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும் நல்லா திக்காக. இப்போ கடாய் காஞ்சிட்டோடனே கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க பொரிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ நம்ம கர்ட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா டைனி பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தாள் வைக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்த கர்ட் ரைஸை கொஞ்சமாக கையில் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக குட்டி பாலாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பிக்கிள் இல்லைன்னா மோர் மிளகா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நம்ம திருப்பி ஒரு பாலாக பிடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 or 6 பால் வச்சுக்கோங்க பண்ணி.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கர்ட் ரைஸ் பாலை மைதாவில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மைதாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி மற்ற எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா பால்ஸும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ சப்ஸ்கிரைப்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ரெசிபி தெரிஞ்சால் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம மினியேச்சர் குக்கிங்கில் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதுவும் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இதுவும் நம்ம எடுத்துடலாம். த லாஸ்ட் பீஸ் இதுவும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் மினியேச்சரில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். வாவ், ஸோ யம்மி. குட்டீஸ், நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். We'll see you in next video. Bye.